ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள்கள், பெரிய பெரிய அவதாரங்கள், பெரிய ராஜாக்கள்லாம் எங்கேருந்து திடீர்னு வருவாங்க, நம்ம காட்சி தருவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரியான குணம் கொண்ட மனிதர்களை நம்ம நேர்லேயே பார்க்கலாம். சில நேரங்களில் கடவுள் தூண்லேயும் இருப்பார், துடும்புலேயும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி குணம் கொண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த சாப்பாடு விஷயம்னு சொல்லுவீங்கள்ல, அந்த விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஒரே ஒரு மெட்டீரியலை மட்டும் சாப்பிட்றவங்க அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, மெடிசன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உயிர் போகிற நிலமையில தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா உயிர் போகிற நிலமையில மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் தான் அந்த கடவுள் தன்மை கொண்டவங்களாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அவதாரம்னு சொல்லுவாங்க. இந்த அவதாரம் அந்த தன்மையை கொண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் சாப்பிடுவாங்க. அது எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் மட்டும் சாப்பிடுவாங்க. ஏதாவது பசிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு உபசமாக இருக்கும், வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. உயிர் போகிற நிலமையை தாண்டி சும்மாலாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அதுவும் எவ்வளோ மெட்டீரியல் சாப்பிடுவாங்கன்னா ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் சாப்பிடுவாங்க. அடுத்து குயின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். குயின்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே மற்றவங்க பண்ணி கொடுப்பாங்க. குயினுங்கிறது ஒரு பதவி, ஒரு பெரிய விஷயம். குயினாக பிறக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அவங்களுக்கு நிறைய சேவகம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான உணர்வு கொண்டவங்க தான் அந்த 2-3 மெட்டீரியல்ஸ் சாப்பிடுவாங்க. 2 மெட்டீரியல், ஒரு மெட்டீரியல் தாண்டி 2 மெட்டீரியலை சாப்பிடுவாங்க. அதுவும் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாய் நம்ம இருக்கும் சாப்பிடுவாங்க, வயிறு உபசமாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. அதாவது இப்போ பசிக்காமல் சாப்பிட்றவங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட மெட்டீரியல்ஸ் சாப்பிடுவாங்க, பசிக்காமல் சாப்பிடுவாங்க. அவங்க தான் அந்த குயின் தன்மை கொண்டவங்களாக நம்ம பார்க்க போகிறோம், பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம நடப்பு வாழ்க்கையில் தான் இருக்காங்க. இந்த காடு தன்மை கொண்டவங்க, அவதாரம் தன்மை கொண்டவங்க, இந்த குயின் தன்மை கொண்டவங்க, கொஞ்சம் ஆடம்பரமாக சாப்பிட்றவங்க, அதாவது எந்த ஒரு பசிக்காமல் சாப்பிட்றவங்க, 2 மெட்டீரியல் சாப்பிட்றவங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க. ஸோ அதான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.